பெண்கள்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறது வந்து இந்தியர்களுக்கு தெரில. இந்தியர்கள் இந்த இஸ்லாமிய நாடுகளில் அரேபியா அங்கே ஏன்னா பேசுவதற்கு வாய்ப்பும் கிடையாது, அவகாசமும் கிடையாது. அவகாசம்லாம் இருக்குது, ஆனால் அனுமதி கிடையாது, பேசக்கூடாது. அதனால கடைசியில் என்ன ஆகிப்போச்சுன்னா, பெண்கள்கிட்ட ஆண்களுக்கு பேசவும் தெரில, பெண்களுக்கும் ஆண்கள்கிட்ட எப்படி பேசணும், எப்படி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பேசுகிறது எப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஒரு ஜோக் அடிக்கிறது எப்படி, சிரிக்கிறது எப்படி, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து தெரியாதனால தான். அப்போ பெண்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது எப்படி, இது ஏன்னா பேசுகிறது, சுவாரஸ்யமாக பேசுகிறது, ஒரு ஆணும் பெண்ணும் சுவாரஸ்யமாக பேசுகிறது, ஜோக் அடிக்கிறது, சிரிக்கிறது, இதெல்லாம் வந்து மகிழ்ச்சியாக இருப்பதற்கான இயற்கையான வழி. இதற்கு ஈடாக வேறு எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இதற்கு இங்கே அனுமதியே கிடையாது. ஆணும் பெண்ணும் பேசுகிறதுக்கு இங்கே அனுமதி கிடையாது. தப்பான அர்த்தத்தை கற்பிப்பாங்க. காதலுக்கு அனுமதி கிடையாது. அதனால் என்ன ஆகி போச்சுன்னா, இந்த இந்தியர்களுக்கு இந்த மாதிரி இஸ்லாமிய நாடுகள், மூன்றாம் தர நாடுகளில் வந்து எப்படி பேசுகிறது, பழகிறது, எப்படி சிரிக்கிறது, எப்படி ஜோக் அடிக்கிறது, இதெல்லாம் தெரியவே இல்லை. அதனால் என்ன ஆகிப்போச்சுன்னா, அப்போ எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறது, அதுக்கு இங்கே அனுமதியும் இல்லை. பேசுகிறதுக்கு அது கற்றுக்கிறதுக்காவது இங்கே ஒரு அனுமதி இருக்கான்னா அதுக்கு அனுமதி கிடையாது. அப்போ எப்படி ஒரு பெண்ணு ஆணும் பெண்ணும் சந்தோஷமாக இருக்கிறது, ஒரு பெண்ணை எப்படி சந்தோஷப்படுத்துறது அப்படிங்கும்போது தான் என்ன பண்ணுறான், நிறைய இந்த மாதிரி நீ சலுகைகளை கொடுக்குறான். அவளை படுற மாதிரி என்ன பண்ணலாம், நீ வேலைக்கு போகாத அப்படின்றான். இவனுக்கு வந்து வேலைக்கு போகலைன்னா இவனுக்கு சந்தோஷம், அதுபோல் அவளுக்கும் வேலைக்கு போகலன்னா சந்தோஷம்னு அவன் நினைக்கிறான். உண்மையிலே பெண்களுடைய இயல்பு வந்து உழைப்பு, வேலைக்கு போகிறது தான் அவங்களுக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும். ஆணுக்கு தான் வந்து ஓய்வாக இருக்கணும், அவன் ஒரு இயல்பாக ஒரு சோம்பேறி அப்படிங்கிறதுனால அவன் சும்மா இருக்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் கண்டிப்பாக அவன் வேலைக்கு போய் தான் ஆகணும். ஒருவேளை தனக்கு எப்படி சும்மா இருக்கிறது ரொம்ப பிடிக்குமோ அதுபோல் தான் அந்த பெண்ணுக்கும் சும்மா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ வேலைக்கு போக வேண்டான்றான், வீட்டிலே இரு. அவன் ஒரு சலுகையாக தான் அதை கொடுக்குறான், அடிமைலாம் படுத்தலை. ஒரு பெண்ணை அடிமைப்படுத்துகிற நோக்கத்தில் நீ வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லலை. அதன் மூலம் அவள் சந்தோஷப்படுவா, வேலைக்கு போகலன்னா சந்தோஷப்படுவா. தன்னை போல் இவனுக்கு ஆணுக்கு வேலைக்கு போகலன்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் பெண்ணுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டான். பெண்ணோட இயல்பு வேறு, ஆணோட இயல்பு வேறு. ஆணுக்கு வந்து ஆணோட இயல்பு வந்து ஓய்வு, தனிமையை விரும்புவான், ஓய்வை விரும்புவான், சோம்பேறியாக சும்மா இருக்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுபோல் பெண்ணுக்கும் இருக்குன்னு நினச்சிக்கிட்டான். ஆனால் பெண்ணோட இயல்பு வந்து உழைப்பு. இப்போ வீட்டிலே இருந்து பார்த்தீங்கன்னா ஆண் சோம்பேறியாக இருக்கான். வீட்டில் பாருங்கள், பெண்கள் 24 மணி நேரம் வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னாலும் வீட்டில் 24 மணி நேரம் உழைச்சிட்ருக்காங்க. அப்போ அவங்கள வந்து மடைமாற்றி விடணும், அவ்வளோதான். பெண்களை வந்து வெளியே வேலை பார்க்குறதுக்கு வந்து நீ வீட்டில் பார்க்குற அதே வேலையை நீ வெளியில் பாரு அப்படிங்கிறது தான். மடைமாற்றி விட்டாலே போதுமானது, பெண்கள் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். பெண்களுடைய இயல்பே வந்து உழைப்பு தான். அதனால் ஒரு சலுகையாக தான் பெண்களுக்கு அதை கொடுக்குறான். நீ வேலைக்கு போகாமல் வீட்டிலே இரு, அதனால் அவள் சந்தோஷப்படுவான் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஏன்னா பெண்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு இங்கே ஆணும் பெண்ணும் பேசுவதற்கு பழகுவதற்கு அனுமதி கிடையாது. ஏன்னா அதுவே ஒரு கல்வி. ஒரு புருஷன் முன்னாடி பேசிக்கிறாங்கல்ல அப்படிங்கிறது வந்து இடையில வந்த ஒரு 30 வயசு 20 வயசுக்கு அப்புறம் திடீர்னால ஒரு ஆணும் பெண்ணும் சேர்த்து வச்சு நீங்கள் பேசுங்க அப்படின்னா அவன் திடீர்னால அதை கற்றுக்க மாட்டான். திடீர்னால அது வரைக்கும் அவன் என்னத்தை கற்றுருப்பான், பெண்களை ஒரு அடிமையாக பார்த்துருப்பான், பெண்கள்கிட்ட பேசக்கூடாது, தப்பாக பேசுவதற்கு கற்றுக்கொண்டு இருப்பான். அந்த கல்வியை தான் அவன் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவிட்ட பிரயோகிப்பான். மனைவிக்கும் கணவன்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. அது வரைக்கும் என்ன கற்றுக்கிட்டு இருக்காங்களோ அதுதான் அதன் பிறகும் தொடரும். அதனால் வந்து இங்கே வந்து ஆணும் பெண்ணும் பேசுவதற்கு பழகுவதற்கு அனுமதி மறுக்கப்படுவதால் எப்படி பேசணும், எப்படி பழகணும், எப்படி சிரிக்கணும், எப்படி ஜோக் அடிக்கணும், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதனால பெண்ணை சந்தோஷப்படுத்துறதுக்கு வேறு என்ன வழி, அப்போ தான் நீ வேலைக்கு போகாத, இந்த நகை வாங்கி தர, நீ ஏன் சம்பாத்தியத்தை உன் கையில் தரேன், சாவியை உன் கையில் தரேன், வீட்டு நிர்வாகத்தை நீ பாரு, அப்புறம் வந்து இந்த மாதிரி பெண்ணை உனக்கு அந்த நகைகளை வாங்கி கொடுக்குற, அதை வாங்கி கொடுக்குற, இதை வாங்கி கொடுக்குறது. அப்புறம் வந்து பெண்ணை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேறு என்ன பண்ணுறான் அப்படின்னா, பிடிக்கலனாலும் நான் உன் கூட வாழ்கிறேன், பரிதாபப்பட ஆரம்பிச்சிடுறது. பிடிக்கலனாலும் ரொம்ப அவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப டீப்பாக போய் ரொம்ப பட ஆரம்பி ரொம்ப டீப்பாக அவங்களுடைய உணர்வுகளை மிகைப்படுத்தி கடைசியில் பிடிக்கலனாலும் நான் அவங்க கூட வாழ்கிறது. ஒரு பெண்ணுக்கு எதிராக எதையுமே நீ வந்து உன் விருப்பத்துக்கெலாம் நீ இருக்கக்கூடாது, பெண்களோட விருப்பத்துக்கு தான் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நடைமுறைகள் தான். அதனால் வந்து பெண்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு இயற்கையான வழிமுறைகள் இருக்குது. அந்த உடல் உறவு, இதெல்லாம் இயற்கையான உடல் உறவு, பேசுறது சிரிக்கிறதுலாம் இயற்கையான வழிமுறை. அந்த இயற்கையான வழிமுறையில் நீ நம்பிக்கை வைக்கணும்னா முதல்ல இந்த செயற்கையான வழிமுறை மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கக்கூடாது. செயற்கையானதுன்னா இது இந்த ஆடம்பர ஆசையை காட்டி பெண்களை சந்தோஷப்படுத்துறது, வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லி சலுகைகளை கொடுத்து பெண்களை சந்தோஷப்படுத்துறது, இந்த மாதிரி இது வந்து ஒரு அநியாயமற்ற, இதில் வந்து ஒரு நேர்மையே கிடையாது, நேர்மை இல்லாத ஒரு நடைமுறை. ஒரு பெண்ணுக்கு லஞ்சம் கொடுத்து எப்படி சந்தோஷப்படுத்துறது? ஒரு அதிகாரியை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா அவனுக்கு லஞ்சம் கொடுத்துட்டு அவன் சந்தோஷப்படுறான்ல, அதை விட வந்து அவனை வந்து ஒழுங்காக வேலை செய்ய வச்சு அந்த அதில் சந்தோஷப்படணும். அது மாதிரி பெண்களுக்கு வந்து நீ பெண்களை சந்தோஷப்படுத்தணுன்னா
நீ ஒன்றும் ஏதாவது இயற்கையான வழிமுறையை நீ நம்பணும். இயற்கையான பேசுவது அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி முறைகேடான வழிமுறைகள் மீது உனக்கு நம்பிக்கையே இருக்கக்கூடாது, உடன்பாடே இருக்கக்கூடாது. அவளுக்கு இந்த சலுகைகள் கொடுக்காத. வேலைக்கு போகலைன்னா அதை வந்து நீ வேலைக்கு போகிறது போகாது உன்னுடைய இஷ்டம். ஆனால் அதே நேரத்தில் உனக்காக என்னுடைய சம்பாத்தியத்தில் நான் தரமாட்டேன் அப்படின்னு ஒரு ஆண் சொல்லணும். ஒரு பெண்ணும் வந்து நீ இன்னும் எனக்கு சம்பாதிச்சு போட தேவையில்ல, நான் வேலைக்கு போவேன், வேலைக்கு போகிறது என்னுடைய, அந்த மாதிரி நேர்மையாக இருக்க கற்றுக்கணும். குடும்ப அமைப்பில் பெண்கள் நேர்மையாக இருந்தால் தான் இந்த இயற்கையான வழிமுறை இருக்குல்ல, பேசுறது பழகிறது, அப்போ உனக்கு வேறு என்ன சந்தோஷம் தரும். ஒரு ஆணிடமிருந்து நீ பணத்தை எதிர்பார்க்கலப்பா, ஒரு பெண்ணாகிய நீ ஒரு ஆணிடமிருந்து பணத்தை நீ பெருசாக எதிர்பார்க்கல அப்படின்னா ஒரு ஆணிடமிருந்து வேறு என்னத்தை நீ எதிர்பார்ப்ப அப்படின்னா அவன் நல்லா பேசணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்ப. சலுகைகளை எதிர்பார்க்கல. ஒரு ஆணிடமிருந்து நீ வேலைக்கு போகக்கூடாதுன்னு என் புருஷன் சொல்லணும், வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நீ எதிர்பார்க்குற. அப்படி ஒரு எதிர்பார்ப்பு உனக்கு இல்லைன்னா அதன் பிறகு உனக்கு ஒரு ஆணிடம் வேறு என்ன எதிர்பார்ப்பு இருக்க முடியும் அப்படின்னா பேசுறது பழகிறது, அன்பாக கூடவே இருக்கிறது, அதிக நேரம் என்னோட நேரத்தை செலவழிக்கிறது, நல்லா ஜோக் அடிக்கிறது, சிரிக்கிறது, அப்புறம் உடல் உறவு, காமம், தாம்பத்தியம், இந்த மாதிரியான விஷயம் இயற்கையான வழிமுறை, சந்தோஷமாக இருக்கிறதுக்கான இயற்கையான வழிமுறை. இதுதான் உனக்கு கடைசியாக நிற்கக்கூடிய இடமா இருக்கும். அதற்கு போக விடாமல் தடுக்கிறது தான் இந்த சலுகைகள்லாம். நீ வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்த என் சம்பாத்தியெல்லாம் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நகை பணம் புதுசாக உன் பேரில் என்ன வாங்கியிருக்கேன் பாரு, அதை வாங்கியிருக்கேன், இது எல்லாமே வந்து ஒரு இயற்கையான வழிமுறை இருக்குல்ல, உடல் உறவு, பேசுறது, சிரிக்கிறது, இந்த இயற்கையான வழிமுறை மீது வழிமுறையிலேருந்து நீ தப்பிக்கிறதுக்காக கொடுக்கப்படுகிற லஞ்சம் தான் இந்த சலுகைகள்லாம். இது ஒரு லஞ்சம். உன்னுடைய கடமையை நீ செய்யாமல் இருக்கிறதுக்கான ஒரு பேசுகிறதுக்கு எதுக்கு, அதாவது உனக்கு நான் என் சம்பாத்தியத்திலலாம் தரேன், நான் உங்கள்கிட்ட உட்காந்து வேறு பேசிட்டு வேறு இருப்பேனா, நான் வந்து சம்பளம் வாங்கி உங்கள் கையில் தான் கொடுக்குறேன். அப்படி இருக்கும்போது இதுக்கு மேலே நான் உன்கிட்ட வேறு என்ன செய்யணும், உன் கூட உட்காந்து பேசணும், என் சம்பாத்தியத்தையும் கொடுத்து உங்கள்கிட்ட வேறு உட்காந்து வேறு பேசணுமா. அது வேறு என்னென்னா என் சம்பாத்தியத்தெல்லாம் கொடுக்குறேன், நீ வேலைக்கு போக வேண்டாங்கிற சலுகைகளும் கொடுக்குறேன், வீட்டிலே இருக்க வைக்கிறேன், இதுக்கு மேலே நான் ஒன்று இருந்து தாம்பத்திய உறவில் வர ஈடுபட்டு ஒன்றை திருப்திப்படுத்தணுமா. இப்படிப்பட்ட உள்நோக்கங்கள் தான் இந்த மாதிரி சலுகைகளுக்கு காரணமாக இருக்குது. அதனால் பெண்கள்கிட்ட நீ நேர்மையாக நடந்துக்கோ, அப்போ தான் நீ அவட்ட நல்லா பேசி சிரிப்பது எப்படி. அதே இடத்துல பெண்களுக்கு உண்மையாகவும் நடந்துக்கணும். ரொம்ப பணத்தை வாரி வாரி கொடுக்குறவன், சம்பாத்தியத்தெல்லாம் முழுமையாக கொடுக்குறவன் அதோட திருப்தி அடைஞ்சிருவான். பெண்ணுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை இதுதான், பெண்ணை நாம் சந்தோஷப்படுத்திட்டோம், சரி நமக்கு நிறைய வருமானம் வருது, அதில் கொஞ்சத்தை பெண்கிட்ட கொடுத்துட்டோம், அதனால் பெண் இப்போ திருப்தி அடைஞ்சு விட்டாள். அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம ஆடம்பர அந்த சுகத்துக்கு அவள் அடிமையாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதோடு அவன் வேறு என்ன பண்ணுவான், வேறு எங்கேயாவது பொண்ணுங்களை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவான். ஒரு பெண்ணை கவர் பண்ணுறது பணத்தை கொடுத்தா கவர் பண்ணிடலாம் அப்படிங்கும்போது இந்த மனைவிக்கு தெரியாமல் வேற ஒரு பொண்ணை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்போ இந்த மாதிரி அவன் பெண்ணுக்கு உண்மையாக இருக்க மாட்டான். அதே நேரத்தில் நீ பேசி பழகிறது, சிரிக்கிறது, உடலுறவு, இதெல்லாம் வந்து உண்மையை அடிப்படையாகும். உண்மையாக இருந்தால் தான் நீ பேசவே முடியும். ஒரு பெண்கிட்ட நீ சந்தோஷமாக பேசணும், உன் மனைவிட்ட சந்தோஷமாக பேசணும், சிரிக்கணும் அப்படின்னா இது இயற்கையான வழிமுறை. சந்தோஷமாக இருப்பதற்கான இது வந்து நீ உண்மையாக இருந்தால் மட்டும்தான் சிரிக்க முடியும். பணத்தை கொடுத்துட்டு உன் மனைவிட்ட பேசுகிற கூட நேரம் காரணமாக அடுத்த நான் பணம் சம்பாதிக்கிறக்கா நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ போயிடுவ. ஆனால் நீ பேசவே மாட்டேன். ஏன்னா வந்து நிறைய பணத்தை உன் மனைவிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக, அவளுக்கு அந்த சலுகைகளை கொடுக்கணும், உன் மனைவிக்கும் சேர்த்து நீ சம்பாதிக்கணும் அப்படின்னா உன் மனைவிட்ட பேசுறதுக்குலாம் அவனுக்கு நேரமே இருக்காது. அப்போ நீ வெளியில் பணத்தை சம்பாதிக்கிறக்காக வெளியில் ஓடி தான் ஆகணும். அப்போ உன் மனைவியோட நீ நெருக்கமாகவே இருக்க முடியாது. அப்போ உன் மனைவிட்ட நீ எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க அப்படிங்கிறத உன்னால் நிரூபிக்க முடியும். உண்மையாக நிரூபிக்கிறக்காக தான் என் சம்பாத்தியத்தெல்லாம் உன்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொடுக்குறான். வேலைக்கு போக வேண்டாம்னு நான் சொல்கிறேன், உனக்கு நான் எவ்வளோ உண்மையாக இருக்கும், உன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கேன் பாரு, சரி 10 நிமிஷம் உட்காந்து பேசு அப்படின்னா பேச மாட்டான். அதனால் வந்து ஏன்னா பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, உனக்கும் சேர்த்து நான் சம்பாதிக்க வேண்டியிருக்கு, நான் வேலைன்னு அலைய வேண்டியிருக்கு, உங்கள்கிட்டலாம் பேசுகிறதுக்கு எனக்கு வந்து அந்த மனநிலை இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அப்போ வந்து உண்மையாக இருக்கணும். அதாவது இயற்கையான வழிமுறை, ஒரு பெண்ணை சந்தோஷப்படுத்துறதுக்கான இயற்கையான வழிமுறைங்கிறது என்னென்னா அவகிட்ட பேசுறது, சிரிக்கிறது, உடல் உறவு, தாம்பத்தியம், இதெல்லாம் இயற்கையான வழிமுறை. இந்த இயற்கையான வழிமுறையை பின்பற்றணும் அப்படின்னா நீ உண்மையாக இருந்தால் தான் அவகிட்ட சந்தோஷமாக பேச முடியும். நீ உண்மையாக இல்லைன்னா உடனே சண்டை தான் வரும். அடிக்கடி சில வீடுகளில் சண்டை வர்றதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு தப்பான உறவு பற்றிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த சண்டைகளே வரும். நீங்கள் வந்து உறவுகளில் சும்மா அவ்வளோ ஈஸியாக பேசி சிரித்து சந்தோஷமாக இருந்தணும். எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பேசி சிரித்து சந்தோஷமாக இருப்பீங்க. இல்லை நாங்கள் உண்மையாக தான் இருக்கிறோம், அப்போ ஏன் எங்களுக்கு சண்டை வருது அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு வேறையாக இருக்கும். அதாவது உண்மையாக இருக்கிறீங்க, வேறையாக எந்த கள்ள தொடர்பும் உங்களுக்கு இல்லை. ஆனால் உங்கள் ஒரு கணவன் மனைவி உறவில் ஒரு மனைவி வந்து கணவன்கிட்ட இருந்து நிறைய பணத்தை எதிர்பார்க்குறா, வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கிறா, ஆனால் உண்மையாக இருக்கிறா அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டா. வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கிறா, கணவன்கிட்ட வந்து பணத்தை எதிர்பார்க்குறா, சலுகை எதிர்பார்க்குறா.
அப்போ அவள் அன்பை எதிர்பார்க்கல, பேசி சிரிக்கணுங்கிறது அந்த இதெல்லாம் எதிர்பார்க்கல, பணத்தை தான் எதிர்பார்க்குற. உன்னுடைய எதிர்பார்ப்பே தப்பாக இருக்குது. அதனால் நீ பேசினாக்கா சண்டை வரும். ஏன்னா உன்னுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கணும்னா பேசி சிரிக்கிறதா தான் இருக்கணும். அப்போ தான் சண்டை வராது. உன்னுடைய எதிர்பார்ப்பே அதை ஆனால் உன்னுடைய எதிர்பார்ப்பு நான் உனக்கு உண்மையாக தான் இருக்கேன், வீட்டிலே தான் இருக்கேன், அப்போ என் கணவனும் எனக்கு உண்மையாக தான் இருக்கிறான், அப்படி இருக்கும்போது இருந்தாலும் எங்களுக்குள்ளே ஏன் சண்டை வருது அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு தப்பாக இருக்குது. உங்களுடைய எதிர்பார்ப்பு நாங்கள் பேசினாலே ஏன் சண்டை வருதுன்னா, நீங்கள் பேசினாலே எதற்கு சண்டை வருதுன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு. ஒரு மனைவியாகி நீ உனக்கு கணவனுக்கு உண்மையாக இருக்கிறதா நினச்சிட்டு வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிற, கணவனின் சம்பாத்தியத்துக்கு ஆசைப்படுற, கணவனின் உழைப்பை சுரண்டுவதற்கு நீ எப்போவுமே தயாராக இருக்கிற, உன்னுடைய எதிர்பார்ப்பே பணமாக இருக்கிறது. அதனால தான் பேச முடியல. அவ்வளோ ஈஸியாக பேசிட முடியாது. உண்மையாக இருக்கணும், பணத்தில் நேர்மையாக இருக்கணும். ஒரு குடும்பத்துக்கு 20,000 மாதம் தேவைன்னா மனைவி 10,000 போடணும், கணவன் 10,000 போடணும். ஒரு கணவன் கூட ஒரு 2,000 போடணும். ஏன்னா கணவன் அப்போ தான் ஆதிக்கம் செலுத்த முடியும். 2 பேருமே 10,000 போடும்போது கணவன் மட்டும் நான் ஆதிக்கம் செலுத்துவேன். ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தான் ஆதிக்கம் செலுத்த வேண்டும். ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தான் விவரமானவர்களாக இருக்கிறார்கள். பெண்களை விட அதிகமாக சுதந்திரமாக வாழ்ந்து அனுபவங்களை தேடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த இயந்திர அறிவியல் உலகில் விவரமானவர்கள் தான் குடும்பத்தை ஆதிக்கம் செலுத்த முடியும். ஒரு விவரம் குறைவானவர்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்டு ஒரு விவரமானவங்க இருக்க மாட்டாங்க. பெண்கள் அப்போ ஆதிக்கம் செலுத்தணும். அப்போ பெண்களும் ஆதிக்கம் செலுத்தணும்னா பெண்களும் விவரமானவங்களாக மாறணும். அப்போ தான் நீ பெண்கள் ஆதிக்கம் செலுத்துவதற்கு உனக்கு அந்த தகுதி வருது. சும்மா ஒரு தகுதிங்கிறது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்கிற ஆசை, அதெல்லாம் அதற்காக கஷ்டப்பட்டால் தான் உண்டு. அதற்குரிய தகுதி இருந்தால் தான் உனக்கு ஆதிக்கம் செலுத்துவதற்கு அந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்கும். அது இந்த இயந்திர அறிவியல் உலகில் சாத்தியமில்லை. இது ஆண்களுக்கான உலகம். இப்படி இருக்கும்போது அப்போது ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு குடும்ப உறவில் ரொம்ப நேர்மையாக இருந்தால் தான் நீங்கள் பேசி சிரிக்கிறது, உடலுறவு இதெல்லாம் ரொம்ப மேம்படும். ஏன் உடல் பருமன் அப்படிலாம் போனாலே உடலுறவுலே ஈடுபட முடியாது. ஒரு அளவுக்கு மேலே உடம்பு வெயிட் ஏறி போச்சுனாலே ஒரு ஆணால் உடலுறவில் ஈடுபட முடியாது, பெண்ணால் ஒத்துழைக்கவும் முடியாது. பெண்ணுக்கும் உடல் பருமன் ஆயிடுச்சுன்னா ஒத்துழைப்பதே பெண்களுக்கு கஷ்டமாயிரும். அதனால் உடலுறவிலே ஈடுபட முடியாது. அப்போது அப்படி அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஆணும் பெண்ணும் அந்த இயற்கையான முறையில் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னா இந்த செயற்கையான வழிமுறை இருக்குல்ல, இந்த சலுகைகள் பெண் என்ன பண்ணுறா, ஆணுக்காக எல்லா வேலைகளையும் செய்கிறது, துணி துவைச்சு போடுறது, சமைக்கிறது, அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைக்கணும். இதான் நேர்மைங்கிறது. குடும்ப உறவில் நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆணும் பெண்ணும் சகஜமாக பேச முடியும், பழக முடியும், தாம்பத்தியத்தில் சிறப்பாக இருக்க முடியும். ஒரு பெண் தனியாக பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேலைக்கு போகணும். ஒரு ஆண் தனியாக பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக அவன் வேலைக்கு போகிறான். ஒரு குடும்பத்துக்கு 20,000 தேவைன்னா சரிசமமாக பகிர்ந்துக்கணும். ஒரு குடும்ப பொருளாதாரத்தை ஆணும் பெண்ணும் சரிசமமாக பங்கிட்டு கொள்ள வேண்டும். ஆண் கொஞ்சம் அதிகமாக ஒரு 2,000 போடணும். அப்போ தான் அவன் ஆதிக்கம் செலுத்துவதற்கு, குடும்ப அமைப்பில் ஆதிக்கம் செலுத்துவதற்கு தகுதியானவனாக இருப்பான். ஒரு பெண் 12,000 போட்டுட்டு ஒரு ஆண் 10,000 போட்டான்னா அப்போ அந்த பெண் தான் ஆதிக்கம் செலுத்துவான். அப்போ இங்கே ஆண் தான் ஆதிக்கம் செலுத்த வேண்டும். விவரமானவங்க தான் ஆதிக்கம் செலுத்தணும். ஒருவேளை ஒரு கணவனை விட ஒரு பெண் விவரமானவளாக இருக்கிறா அப்படின்னா அப்போ அவகிட்ட அந்த ஆதிக்கத்தை கொடுத்துடலாம். அந்த மாதிரி தான் அப்போது இந்த வகையில் ஒரு இயற்கையான முறையில் சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு இந்தியர்கள் ஏன் அவங்க ஒரு பேசி பழகிறதுக்கு அனுமதி மறுப்பு, இப்போ காதலுக்கு அனுமதி மறுப்பு, கடைசியில் பார்த்து எப்படி பெண்கள்கிட்ட பேசுறது, ஆண்கள்கிட்ட எப்படி பேசுறது, ஒரு நண்பரிடம் எப்படி பேசுவது என்பதே இவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. ஆனால் மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த இந்தியாவில். ரொம்ப நெருக்கமாக எங்கே பார்த்தாலும் மனிதர்களாக தெரியுறாங்க, பக்கத்தில் இருக்காங்க, ஆனால் பேச தெரில. காரணம் இவங்க அந்த உறவுமுறை அணுகுமுறை இருக்குல்ல, இப்போ அது இவர்களுக்கு தப்பாக இருக்குது. பெண்களை எப்படி அவங்கள சந்தோஷப்படுத்துறது அப்படின்னு போது அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு அந்த மாதிரி சலுகைகளை கொடுக்குறதுனால, அல்லது வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்கிறது, நிறைய பணத்தை கொடுத்து அவளை சமாளிச்சிடலாம், இந்த மாதிரியான சிந்தனை தான். பெண்ணிடம் எப்படி பேசுவது, நீ பெண்கிட்ட பேசணும் அப்படின்னா அவளை நீ சமத்துவமாக பார்க்கணும். உனக்கு இணையாக பார்த்தா தான் பேசி சிரிக்கிறது சந்தோஷமாக, இந்த வாழ்க்கை எளிமையாக இருக்கும், உறவும் எளிமையாக இருக்கும். இது இயற்கையான வழிமுறை. இயற்கையான வழிமுறையில் எப்படி ஒரு பெண்ணை சந்தோஷப்படுத்துறது, பேசுகிறது, சிரிக்கிறது, உடலுறவில் ஈடுபடுவது, இந்த திறன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா செயற்கையான வழிமுறை இருக்குல்ல, முறைகேடான ஒரு வழிமுறை, அவளை சலுகைகளை கொடுத்து சந்தோஷப்படுத்த நினைக்கிறது, அவளுடைய சுதந்திரத்தை பறிக்கிறது, வீட்டிலேயே முடக்கிறது, இந்த மாதிரி இப்போ நிறைய பணத்தை கொடுக்கறது, பண விஷயத்தில் நேர்மை இல்லாமல் ஒரு ஆணின் உழைப்பை சுரண்டுற ஒரு பெண்ணின் மனப்பான்மை, தனது உழைப்பை சுரண்ட அனுமதிக்கிற ஒரு ஆணின் மனப்பான்மை, இது எல்லாமே பேசுவது, ஒரு பெண்ணிடம் பேசுவது, பழகுவது எப்படி, உடலுறவில் சிறப்பாக ஈடுபடுவது எப்படி என்கிற இந்த இயற்கையான வழிமுறை மீது உனக்கு தகுதி இல்லாமல் போயிடும். இந்த இயற்கையான திறமை என்பது உங்களுக்கு வராமல் போயிடும். அதனால் இப்போ ஒரு பெண் ஆணிடமிருந்து அவன் பணத்தை எதிர்பார்க்கலப்பா, ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு 20,000 தேவை, ஒரு ஆணிடமிருந்து நீ ஒரு 10,000 கூட, நான் ஒரு 10,000 போடுறேன்,
அதாவது ஆண் ஒரு 12,000 நான் ஒரு 10,000 போடுறேன், 22,000 சரிசமமாக குடும்பத்தின் பொருளாதாரத்தில் இருவருமே சரிசமமாக பகிர்ந்துக்கிறோம். அப்போ அந்த பெண்ணிற்கு ஆணிடமிருந்து வேறு என்ன எதிர்பார்ப்பு இருக்க முடியும்? இப்போ அவனுடைய உழைப்பின் பணத்தை அவனுடைய பணத்துக்கு ஒட்டுமொத்தமாக அந்த பெண் விருப்பம் இல்லை, நியாயமான பணத்தை தான் எதிர்பார்க்குறா, இவளும் நியாயமான பணத்தை போடுறா. அப்படி இருக்கும்போது ஒரு ஆணிடமிருந்து ஒரு பெண் வேறு என்ன இதை எதிர்பார்ப்பா? என்கிட்ட நல்லா பேசணும், பழகணும், உடலுறவில் நீ சிறப்பாக ஈடுபடணும், இதைத்தான் ஒரு பெண் எதிர்பார்ப்பா. அப்போ அதற்கு ஏற்றாற்போல் ஒரு ஆண் என்ன பண்ணுவான்? தான் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும், உடலுறவு. ஏன்னா ஒரு பெண்ணின் எதிர்பார்ப்பு இப்போ என்னவா இருக்குது? முன்னாடியாவது பணத்தை கொடுத்து சமாளிச்சிடலாம் பெண்ணை, வேலைக்கு போக வேண்டாங்கிற சலுகை கொடுத்து சமாளிச்சிடலாம் பெண்களை. இப்போ பெண்கள் ரொம்ப நேர்மையாக இருக்காங்க. ஆணின் சம்பாத்தியத்துக்கு ஆசைப்படாமல் நியாயமாக குடும்பத்தை நடத்துவதற்கு என்ன தேவையோ அதைத்தான் எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் அவங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ பெண்கள் ஆண்களிடமிருந்து எதிர்பார்ப்பாங்கன்னா, என்கிட்ட உட்காந்து பேசு, பழகு, எப்போவும் என் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இரு, அடிக்கடி நாம் 2 பேரும் ஒன்றா இருக்கணும், அப்புறம் உடலுறவில் நீ சிறப்பாக ஈடுபடணும். அப்போ இதைத்தான் இந்த எதிர்பார்ப்பு அப்போ வரும். அதுக்கு தகுந்தாற்போல் ஒரு ஆணும் மாறி ஆகணும். உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், கண்டதையும் சாப்பிட்டு நோய்களை வரவழைச்சிக்க கூடாது. கண்ட உணவுகளையும் சாப்பிட்டிங்கன்னா அந்த தாம்பத்தியத்தில் நீ சிறப்பாக செயல்பட முடியாது. தாம்பத்தியம் சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் உணவு கட்டுப்பாடு தேவை. ஏன்னா இப்போ பெண்களுடைய எதிர்பார்ப்பு தாம்பத்தியமாகிவிட்டது. ஏன்னா முன்பு பெண்கள் பணத்தை எதிர்பார்த்தாங்க, அவங்கள சமாளிச்சிடலாம், பணத்தை கொடுத்து சமாளித்தாச்சு. இப்போ அவங்க நேர்மையாக இருக்காங்க, பணத்தை எதிர்பார்க்கல, நியாயமாக குடும்பத்துக்கு தேவையான பணத்தை தான் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ பெண்களுடைய எதிர்பார்ப்பு தாம்பத்தியமாக இருக்கிறது, நல்லா பேசணும், பழகணும். அப்போ ரொம்ப பேசணும், பழகணும், நெருக்கமாக இருக்கணும் அப்படின்னா அவன் ரொம்ப நேரம் வேலை செய்ய முடியாது. ஒரு 8 மணி நேரம் தான் தொழிலில் செய்ய முடியும். மீதி நேரம் அவன் மனைவியோடு இருக்கணும், குடும்பத்தோடு இருக்கணும், அப்புறம் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அப்போது இந்த இயற்கையான வழிமுறை மீது அப்புறம் உண்மையாக வேறு இருக்கணும். உண்மையாக இருந்தால் தான் பேசவும் முடியும். நிறைய பேர் வீட்டில் சண்டை வருதுன்னா மனசுக்குள்ளே தப்பான உறவை எதிர்பார்ப்பு தான். அதனால் இயற்கையான வழிமுறை மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். அந்த இயற்கையான வழிமுறை, பேசுவது, சிரிப்பது, அப்புறம் உடலுறவில் ஈடுபடுவது, இதெல்லாம் சிறப்பாக இருக்கணும். அப்படின்னா முறைகேடான வழிகளில் நீங்கள் நம்பிக்கை வைக்கக்கூடாது. பெண்களுக்கு சலுகைகளை கொடுக்கறது, வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்கிறது, ஆண்களின் சம்பாத்தியத்தை சுரண்டுகிற பெண்களுக்கு அனுமதி வழங்குவது, இந்த மாதிரியெல்லாம் சந்தோஷப்படுத்தினா இயற்கையான வழி மூலமாக ஒரு பெண்ணை சந்தோஷப்படுத்துகிற அந்த திறன் உங்கள்கிட்ட இருக்காது. ஏதாவது ஒரு வழியில் தான் நீ சந்தோஷப்படுத்த முடியும். அதனால் இதை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப ஏழ்மையாக இருப்பாங்க. அவங்க கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போனால் தான் உண்டு. ஏழ்மையாக இருப்பாங்க. அந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா தாம்பத்தியத்தில் சிறப்பாக இருப்பாங்க. காரணம் அங்கே ஒரு ஆணின் உழைப்பை வீட்டிலே உட்காந்து வேலைக்கு போகாமல் சுரண்டுகிற பெண்கள் அங்கே கிடையாது. அவங்களும் வேலைக்கு போவாங்க. ஆணும் பெண்ணும் எங்கே வேலைக்கு போகிறாங்களோ அங்கே தாம்பத்தியம் சிறப்பாக இருக்கும். எங்கே பெண்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்களோ அதை அனுமதிக்கிற ஆண்கள், அப்படி இருக்கணும், வீட்டிலே இருக்கணும்னு இங்கே தான் தாம்பத்தியம் மிகவும். ஏன்னா வீட்டிலே உட்காந்து சமைச்சு போட்டு ஆணும் பெருத்து போயிடுவான், பெண்ணும் பெருத்து போயிடுவான். இதெல்லாம் பக்க விளைவுகள். இந்த மாதிரி முறைகேடான சிந்தனைகளால் ஏற்படுகிற பக்க விளைவுகள் தான் தாம்பத்திய குறைபாடுகளுக்கு காரணம். வெறும் மருந்து சாப்பிட்டுட்டா ஆண்மையை போய்க்கிடலாம், சரி பண்ணிடலாம், தாம்பத்திய குறைபாடுகளை சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இது இந்த மாதிரி நியாயமாக நேர்மையாக நடந்தால் மட்டும்தான் தாம்பத்தியத்தில் சிறக்க முடியும். நோய்கள் வராது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். மகிழ்ச்சியாக பிறரை சந்தோஷப்படுத்துவதற்கான இயற்கையான வழிமுறை பேசுவது, சிரிப்பது. இந்த திறன் அதிகரிக்க வேண்டுமென்றால் முறைகேடான வழிகளில் மற்றவங்களை திருப்திப்படுத்துகிற வழிகளை நீங்கள் நிறுத்திக்கணும்.